ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் 4 டிப்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளப்பியான பூரி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த பூரி செய்கிறதுக்கு நான் ஒரு 1.5 கப் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 ஸ்பூன் நான் ரவை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரவை பூரியை ஃப்ளப்பி ஆக்கும், அதனால் ரவை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூரி இல்லை சப்பாத்தி எந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அட் எ டைம் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சில டைம் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டெக்ஸ்சரில் கிடைக்காது. யூஸ்வலாக பூரி செய்யும்போது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக் டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் பூரி நிறைய எண்ணெயை அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். அதனால் வாட்டரை 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவை டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். லூஸாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் நிறைய அப்சர்வ் பண்ணும். அதனால் கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் போட்டு இது மேலே பிளேட் இல்லைன்னா ஒரு கிளாத்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ண விடலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்மளோட டோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதை நம்ம மாலிஷ் பண்ணணும். மாலிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த வெளியில் இருக்கிற லேயரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அண்ட் உள்ளே இருக்கிற லேயர் வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மாலிஷ் பண்ணணும். மாலிஷ் பண்ணிவிட்டு இது ரோல் மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மாலிஷ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டான ப்ளஃபியான பூரிஸ் கிடைக்கும். ஸோ வாங்க இதை நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ மாலிஷ் பண்ண மாவு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைசஸில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து அகெயின் நம்ம இதை மாலிஷ் பண்ண போகிறோம். சிலிண்டர் ஷேப்பில் இதை மாலிஷ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த டோ நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒரு ஸ்லைஸ் எடுத்து அகெயின் நம்ம சர்க்குலர் ஷேப்பில் நல்லா மாலிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த டோவை நம்ம நீட் பண்ணுவோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டான பூரி கிடைக்கும். கொஞ்சமாக இதில் கோதுமை மாவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ஸ்லைசஸை நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸில் ஃப்ளாட்டன் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் ஸ்மால் சைஸில் ஃப்ளாட்டன் பண்ணாலும் பரவாயில்ல. ரொம்ப லார்ஜ் சைஸில் ஃப்ளாட்டன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா பெரிய சைஸில் நம்ம இந்த மாவை ஃப்ளாட்டன் பண்ணோம் அப்படின்னா வெயிட் தாங்க முடியாமல் நம்ம பூரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் அகைன் இந்த பூரி ஃப்ளாட்டன் ஆகிடும், ஃப்ளஃபியாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்ல சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளாட்டன் பண்ணி வச்ச இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளப்பியான பூரி கிடச்சிருக்கு. நான் சொன்ன இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளப்பியான பூரியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த 4 டிப்ஸ் நான் அகெயின் சொல்கிறேன். ரவை ஆட் பண்ணிக்கோங்க. டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். டைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா மாலிஷ் பண்ணணும். மாலிஷ் பண்ணதுக்கப்புறம் ரோல்ஸாக பண்ணி ஹை ஃப்ளேமில் கொதிச்சுட்ருக்க எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு இந்த ஃப்ளப்பியான பூரியை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, stay tuned, take care, bye bye, have a great day. Thank you.